அண்மை செய்தி. அரசாணை வெளியிட்டால் வாக்குறுதிகள் நிறைவேறி விடுமா என அன்புமணி கேள்வி எழுப்பியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றும், மேலும் அமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் அமைச்சர் எஸ் சிவசங்கர் ஆகிய இருவருக்கும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதாவது கடந்த சில தினங்களுக்கு முன்பு பாமக சார்பில் ஒரு புத்தகம் ஒன்று வெளியிடப்பட்டது. அதில் திமுக கொடுத்த 505 தேர்தல் வாக்குறுதிகளில் 364 வாக்குறுதிகளை அவர்கள் செயல்படுத்தவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதாவது 13% வாக்குறுதிகள் மட்டும்தான் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய 87% வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை என்று அவர் அந்த புத்தகத்தையே வெளியிட்டு சொல்லியிருந்தார். இந்த நிலையில இன்று செய்தியாளர்களை சந்தித்து கூறியிருக்கக்கூடிய அமைச்சர் தங்கம் தென்னரசு 404 வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டதாக அமைச்சர் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார். ஆனால் அது உண்மை கிடையாது என அன்புமணி தெரிவித்திருக்கிறார். அவ்வாறு அமைச்சர் தங்கம் தென்னரசு சொல்வது போல 404 வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருந்தால் அதற்கான ஆதாரம் எங்கே, எந்தெந்த வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல திமுக அரசு சொன்ன மற்றொரு வாக்குறுதி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இனி மாதந்தோறும் மின் கணக்கீடு செய்யும் முறையை செயல்படுத்துவோம் என்று சொல்லியிருந்தார்கள். அவ்வாறு செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருந்தால் பொதுமக்களுக்கு பெரிய அளவிலே பணம் மிச்சமாகி இருக்கும். ஆனால் தற்போது அமைச்சர் சிவசங்கர் சொல்கிறார், தற்போது ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தக்கூடிய பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, அந்த பணிகள் நிறைவடைந்த பிறகுதான் இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வரும் என்று சொல்கிறார். இதை ஏன் நீங்கள் முன்கூட்டியே தேர்தல் அறிக்கையில் சொல்லவில்லை? தேர்தல் அறிக்கையில் சொல்வது ஒன்றும் பிறகு செய்வது ஒன்றுமாகத்தான் இருக்கிறது. எனவே திமுக சொன்னபடி தங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றும் வெறும் 66 வாக்குறுதிகளை மட்டுமே நிறைவேற்றி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மக்கள் மன்றத்தில் திமுக தோல்வி அடைந்து விட்டதாகவும் அன்புமணி குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.